என் அன்பான தமிழ் உறவுகளுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில் நான் சொல்ல வேண்டிய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்ஸஸ் சர்வீஸ் ஃபால்ட்னா சர்வர் சர்வீஸ் பண்ணும்போது ஷட்டில் எடுத்துவார், பேக்கெட்டில் வந்து ஒரு ராக்கெட்டு அந்த கான்டாக்ட் பண்ண நேரத்தில் கையிலேருந்து ரிலீஸ் ஆகிடும், புஷ் பண்ணிவிடுவார் ஷட்டில். அது வந்து ஒன் ஆஃப் த ஃபால்ட் தான். பேட்மிண்டன் வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே சொல்லுது. சர்வீஸ் போகிற நேரத்தில் சர்வீஸ் மிஸ் ஆயிடுச்சுனாலே ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுவாங்க பாருங்க. அதில் வந்து அவர் சர்வீஸ் போகிற நேரத்தில் செகண்டில் வந்து கையில் ரிலீஸ் பண்ணி கீழே விழுந்துடும், மறுபடியும் எடுத்து போகிறது ட்ரை பண்ணுவார். அதுக்குள்ள லைன் நம்பர் வந்து ஃபால்ட்டுன்னு ஃபால்ட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் எடுத்து பாய்க்கும். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பேட்மிண்டன் விதி 9.1.4 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸை போடும்போது இந்த கோட்டை டச் பண்ணி போடக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, ரெண்டு லெக்கும் கான்டாக்ட் ஆன் த சர்ஃபேஸ் தான். அதாவது ரெண்டு காலம் வந்து இந்த கோட்டில் கிரவுண்டில் டச்சில் இருக்கும். ரெண்டு காலை தூக்குறது, இப்படி ட்ராக் பண்ணுறது, இதெல்லாம் ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஸ்டேஷனரி பொசிஷன் மீன்ஸு டயகனலாக நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லவர் அப்படின்னு போடும்போது ரைட் சைடு கோர்ட்லேருந்து ஆப்ரேட் அவங்க வந்து அந்த பக்கம் டயகனலாக நிற்கும். சப்போஸ் இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாங்கன்னா டயகனலாக இங்கே 1 லவ்னு போடும்போது டயகனலாக நிற்கும். இதுதான் சர்வீஸ் ரூல்ஸ். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்மிண்டன் சர்வீஸ் ரூலில் இன்னொன்று முக்கியமான விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வர் சர்வீஸ் போடும்போது அந்த பால் வந்து ஆடிங் ஸ்பின் ஆகி போடக்கூடாது. அந்த பேஸில் தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் டச் வந்து பேஸில் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி பேஸில் போடாமல் அவர் ஸ்பின் மாதிரி போட்டார்னா அம்பையர் ஃபால்ட் அப்படின்னு ஒரு சிக்னல் இப்படி கொடுப்பார். இந்த ஃபால்ட்னா உடனே நம்ம பிளேயர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். என்னென்னா, நம்ம ராக்கெட் வந்து பேஸில் பர்ஃபெக்டாக பண்ணல, ஏதோ ஃபெதர்லேயே சேர்த்து டபுள் டச் ஸ்பின் ஆகி போயிருக்குது, அதனால் ஃபால்ட் கொடுக்குறாருன்னு. ஆனால் மெயின் அம்பையரை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது அவர் இமீடியட்டாக உங்களுடைய ஷட்டில் நீங்கள் சர்வீஸ் போடும்போது ஸ்பின் ஆனாலே அவர் ஃபால்ட்டுன்றார். நீங்கள் போய் அவர்கிட்ட என்ன ஃபால்ட்டுன்னா சிம்பிளாக அவர் சொல்லுவார் ஃபால்ட் அப்படின்னு. அதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராக்கெட் வந்து ப்ராப்பராக ஷட்டிலுடைய பேஸில் பண்ணல, ஏதோ ஸ்பின் ஆகி ரொட்டேட் ஆகி போகிறதுன்னு அர்த்தம். பேட்மிண்டன் சர்வீஸ் ரூலில் சர்வீஸ் போடும்போது ராக்கெட்டை ஒன்ஸு நீங்கள் பேக்வேர்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டார்ட் மூவ்மெண்ட் வந்து இங்கே நிறுத்தக்கூடாது. நிறுத்தாமல் அந்த கண்டினியூஸ் அப்படியே பேக்வேர்ட்லேயே வந்து உடனே ஃபார்வர்டில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி விதி சொல்லுது. சப்போஸ் நீங்கள் கொண்டு வந்து இங்கே ராக்கெட்டை நிறுத்திட்டு மறுபடியும் இப்படி போட்டிங்கன்னா இமீடியட்டாக அம்பையர் வந்து ஃபால்ட் அப்படின்னு வரும். ஏன்னா ரிசீவர் அங்கே ரெடியாக இருப்பார், நீங்கள் போடுவீங்கன்னு நீங்கள் ராக்கெட்டை அப்படியே பேக்வேர்டில் கொண்டு வந்து அங்கே நிறுத்தணுன்னா அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அதனால் பேக்வேர்ட்லேருந்து வந்தாலும் அதுலேருந்து கண்டினியூஸ் தான் வந்து ஃபார்வர்டில் டக்குன்னு போடணும். அப்படி போடல நீங்கள் நிறுத்தினீங்கன்னா அம்பையர் ஃபால்ட்டுன்னு வரும். என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் மோஷன் வரும். அதுக்கு என்ன ஃபால்ட்டு சிக்னல்னால் இப்படி கையை காட்டுவார் எப்படின்னு வரும். அப்படியே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ராக்கெட் வந்து கண்டினியூவாக நம்ம கொண்டு வரல, இங்கே இடத்துல பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அது ஃபால்ட்டு தான். பேட்மிண்டன் ரூல் பிரகாரம் கண்டினியூவாக ராக்கெட் வரலன்னா அது ஃபால்ட்டு தான். அடுத்து பேட்மிண்டன் சர்வீஸ் ரூல்ஸ் டபுள்ஸில் சர்வர் சர்வீஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்போ அவருடைய பார்ட்னர், அது மிக்சட் டபுள்ஸாக இருக்கலாம், இல்லை மென்ஸ் டபுள்ஸாக கூட இருக்கலாம். ஆடாதீங்க அங்கிள். அந்த பார்ட்னர் வந்து பொசிஷன் எங்கே வேணாலும் நிற்கலாம், இந்த கோர்ட்டுக்குள்ளே கூட நிற்கலாம், அவர் பின்னாடி கூட போய் நிற்கலாம், அவங்களுடைய சாய்ஸ். அது ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிசீவருடைய வியூவை வந்து பிளாக் பண்ணக்கூடாது. அவர் ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டு சர்வீஸ் போடும்போது அந்த ஷட்டில் ரிசீவருக்கு தெரியாமல் பிளாக் பண்ணிட்டாருன்னா அவர் அம்பையர்கிட்ட அப்டேட் பண்ணுவார். சார் எனக்கு ஷட்டிலில் வியூ தெரில அப்படின்னா இமீடியட்டாக அவர் அம்பையர் என்ன பண்ணுவார், அந்த சர்வர்கிட்டயோ இல்லை ரிசீவர்கிட்ட சொல்லி நீங்கள் வியூவை பிளாக் பண்ணாதீங்கன்னா கொஞ்சம் நவுந்து நிற்குவாங்க. அதனால் டபுள்ஸில் சர்வருடைய பார்ட்னர் அவங்களுடைய கோர்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் நிற்கலாம். இந்த சாஃப்ட் வந்து பேரலாக வச்சு சர்வீஸ் போட்டோம்னா நெட்டு ஓரத்தில் பேரலாக ஷட்டில் போகும், அது ஃபால்ட்டுன்றாங்க. ஏன்னா சாஃப்ட்னு சொன்னாலே என்னென்னா இந்த ராக்கெட் வந்து இப்படி பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் டவுன் வர்ற ராக்கெட்டை வச்சு
ஷட்டிலை சர்வீஸ் பண்ணோம்னா அந்த ஷட்டில் வந்து ஃப்ளைட் ஆகணுன்றாங்க. விதிப்படி ஷட்டில் வந்து ரிசீவ் பண்ணுற அளவுக்கு ஃப்ளைட் ஆனால் தான் கரெக்ட் சர்வீஸ். அது இல்லாமல் சர்வர் இப்படி ராக்கெட் எப்படி வச்சுட்டு அப்படி அடிச்சார்னா ஃபால்ட் அப்படின்னு பிடபிள்யூஎஃப் ரூல் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் எப்பவுமே சர்வர் ஃப்ளிக் சர்வீஸ் போட்டாங்கன்னா ஃப்ளைட் ஆகணும் ஷட்டில், அது கரெக்ட் சர்வீஸ். சர்வீஸ் வாட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெலோ வேஸ்ட்டு அபவ் த வேஸ்ட்டுன்னு சொல்லி ரொம்ப நாளாக இருந்தது. சர்வீஸ் போடும்போது இடுப்பு கீழே கையை வச்சு போடணும், இடுப்பு மேலே வச்சு போடுறாங்க ஃபால்ட் அப்படின்லாம் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்க இந்த ரிப்பு தான் இமேஜினேஷன் வச்சுட்டு இடுப்புக்கு மேலே, அதாவது பெலோ த வேஸ்ட்டுன்னா ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடுவாங்க. இதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கை ரொம்ப கீழே இறங்கி போகணும். இந்த இஷ்யூஸ் ரொம்ப நாளாக இருந்ததுனால இது பிடபிள்யூஎஃப்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ரொம்ப கன்சிடர் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ரூலில் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஹைட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா இல்லாமல் காமனாக 1.15 மீட்டர் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, இந்த சர்ஃபேஸ்லேருந்து கணக்கு எடுத்து 1.15 மீட்டர் கணக்கு வச்சு அதில் வந்து ஷட்டில் அட் த டைம் ஆஃப் கான்டாக்ட் அந்த இடத்துல தான் வந்து ஷட்டிலை வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ரூலை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க இப்போ டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறவங்க 1.15 அவங்க இங்கே வருது. இப்போ நாங்கள் டேபிள் அளந்து பார்த்தோம், இவருக்கு பார்த்தீங்கன்னா 1.15 இங்கே வருது, ஹைட்டு குறையுது. அப்போ இவங்களாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ரூல் இதுதான். இன்றைக்கி ஆசான் இந்த ரூல் வந்து ஆசான் டேட்டில் இந்த ரூல் வந்து 1.15 மீட்டர். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வீஸ் ஜட்ஜின்னு ஒருத்தர் உட்கார வைப்பாங்க. எப்போ இந்த ஸ்டேட் மேட்ச்சில் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சில் வந்து பிளேயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறது சார் அப்படின்னா சர்வீஸ் ஜட்ஜி உட்கார வச்சாங்கன்னா அவங்க ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளேட் மாதிரி வச்சு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சர்வீஸ் போடுறது அங்கேருந்து அந்த கை தெரியும். அது வழியாக பார்ப்பார். பார்த்துட்டு அந்த கோர்ட்டுக்குள்ளார கரெக்டாக கை வந்ததுன்னா ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக அண்ணா ஆத்தரைஸ் எல்லாமே நிறைய மேட்ச்லாம் நடக்கும். சர்வீஸ் ஜட்ஜி இல்லாமல் இருக்கும்போது மெயின் அம்பையராக வந்து சர்வீஸ் ஃபால்ட் கொடுக்கணும்னா இந்த டேபிள் அவங்க அளந்து வச்சு வேண்டிதான் ஒரு கரெக்டாக ஒரு மார்க் இந்த போஸ்ட்டில் 1.15 மீட்டர் எங்கே வந்து சொல்லி அம்பையர் அங்கே அளந்து வச்சுருந்தாருன்னா அதை கரெக்டாக ஒரு மெஷர் எடுத்துக்கிட்டு சரி இந்த இடத்துல இருக்குது பர்மனெண்ட்டாக யார் பண்ணாலும் இவ்வளோ தான் ஹைட் பண்ணுறது டிசைட் பண்ணிட்டு அது மேலே கை கொடுத்தாங்கன்னா ஃபால்ட்டுன்னு கொடுத்துடலான்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஆஸ் அண்ட் டேட்டில் இந்த பெலோ வேஸ்ட்டு அபவ் த வேஸ்ட்டு கிடையாது, 1.15 மீட்டர் தான் ரூல். இதில் இன்வேடட்னு ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூல் பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போனண்ட்டுடைய கோர்ட்டுக்கு அந்த பக்கம் ராக்கெட்டோ இல்லை பிளேயரோ உள்ளே போயிட்டாங்கன்னா அது இன்வேடட்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த சர்வரோ ரிசீவரோ இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கிறவர் ஷட்டில் வந்து அவர் பக்கத்தில் அடிச்சுட்டு அந்த ராக்கெட் வந்து ஆப்போனண்ட்டு கோர்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஃபால்ட்டு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் ராக்கெட் இருக்கும்போது ஷட்டில் இருக்கும்போது அவர் வந்து கையை இன்வெர்ட் பண்ணி அடிச்சுட்டாருன்னா அது ஃபால்ட். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சர்வீஸ் போடுறவர் சர்வீஸை வந்து மேலே தூக்கி போடுறாரு, அந்த பக்கம் அடிச்சுட்டு அந்த ஸ்மாஷ் பண்ணுறப்ப அவருடைய ராக்கெட்டு இந்த பக்கம் வந்து ஃபால்ட்டு கிடையாது. ஆனால் இந்த பக்கம் இருக்கும்போது அவர் கை எடுக்கிறாரு, இது ஃபால்ட்டு.